தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அப்பா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்தி தமிழ்நாட்டுல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. 4 வருஷமா அவர் எங்க போயிருந்தாரு அப்படின்னு தெரியல. இப்ப திடீர்னு வந்து நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு முகாம் எல்லாம் நடத்துறாரு. அது மட்டும் இல்லாம 4 ஆண்டு நல்லாட்சி நல்லபடியா போயிட்டு இருக்கு, வெத்த விளம்பரம் வேற பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்படி தமிழ்நாடு ஆள்ற தலைவர் ஒரு பக்கம் இருக்காரு. தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இப்பதான் ரிதன்யா ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். ரிதன்யா அவர்களுடைய மரணத்துடைய சூடு கூட இன்னும் தனியல. இப்போ தமிழகத்துல இன்னொரு பெண் வரதட்சணை கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க வரதட்சணை கொடுமை பண்றாங்க அப்படின்னா நீங்க காவல் நிலையம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல வரதட்சணை கொடுமையை பண்ணதே ஒரு காவலர் தான். யார்கிட்ட போய் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? இவரு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தின ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் போன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. ஆப்போசிட்ல இருந்தவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. அந்த ஆடியோ கேட்கும் போது ஒரு பெண்ணா எனக்கு மனசு பொறுக்கல. சட்ட ஒழுங்க காப்பாற்ற வேண்டிய காவலரே ஒழுங்கீனமான ஒரு செயலை செஞ்சிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரையில அப்பன் திருப்பதியில காவலரா வேலை பார்க்கக்கூடியவர் தான் பூபாலன்றவர். இவருக்கு தேனி மாவட்டத்தை சேர்ந்த தங்கப்பிரியா அப்படின்ற பெண்ணுக்கும் 2017 கல்யாணம் ஆகுது. இதோட 8 வருஷம் ஆகுது திருமணமாகி. இவங்க கல்யாணத்தின் போது தங்கப்பிரியாவுக்கும் அவங்க வீட்டுல இருந்து 60 பவுன் நகை போட்டிருக்காங்க, ஒரு புல்லட் ஒன்று வாங்கி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொக்கம், அந்த வீட்டுக்கு தேவையான ஜாமானு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சையா தான் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு 8 வருஷம் ஆகியும் இந்த 8 ஆண்டுகள்ல அவங்களுடைய கணவர் தொடர்ந்து அடிக்கடி உங்க அப்பா வீட்ல இருந்து இதை எடுத்துட்டு வா, உங்க அம்மா வீட்ல இருந்து அதை வாங்கிட்டு வா, எனக்கு இது வேணும், உங்க அப்பாட்ட காசு கேளு, நான் அது வாங்கணும், அதுக்கு உங்க வீட்ல காசு கேளு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 வருஷத்துல அவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் இந்த பூபாலன் ஒரு காவலர். இந்த தங்கப்பிரியா ஒன்னும் வீட்ல உட்காந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாலாம் இல்ல, ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியரா வேலை பார்க்கறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசிரியருக்கே இந்த நிலைமை, அதுவும் காவலரால இந்த ஒரு நிலைமை. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே இப்போ தங்கப்பிரியா ராஜாஜி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அவங்கள இந்த பூபாலன் ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்காரு. அவர் தாக்கும் பொழுது அவங்க அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் பேசின ஒரு ஆடியோ ஒண்ணு, அத கொஞ்சம் கேளுங்களேன். பொறியாளர் தாக்குறது இன்னும் மீண்டு வரல. நானு அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்க, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுன எரிச்சலா வரும். வாய வாயை பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டையை பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்ல நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஷுக்க கூட்டு போங்க, இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்கோ. சின்னவனுக்கு வந்து அவன் பொண்ணு டக்குன்னு இதாகுது. அவருடைய மனைவியை அடிச்சது மட்டும் இல்லாம விளையாடிட்டு இருந்த அவருடைய குழந்தைய கூப்பிட்டு அம்மாவாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் அவங்க மனைவியை உட்கார வச்சு அவங்க மேல ஏறி இவர் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துட்டு அதோட அந்த குழந்தையும் ஏறி உட்கார வச்சு அடிச்சிருக்காரு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் தெரியல. ஒரு குழந்தைக்கு 5 வயசு ஆதான், ஒரு குழந்தைக்கு 4 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பெண்ணுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்களேன். கட்டுனவரும் சரியில்லை, பெத்த பசங்களையும் தூண்டி விட்டு அடிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பிரியா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. பூபாலன் அவங்க தங்கச்சி கிட்ட ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சகஜமா சொல்றாரு. இவர் ஒரு ஆண்னா நெடில்ல, அதனால பெண் குறில்ன்றதுனால ஏறி அடிக்கலாம் நினைச்சாரு போல் இருக்கு. அவன் தனுஜ் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா, என்னடா பண்றீங்க, சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க, வா வந்து விளையாடுன்னு. அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்குன்னு இந்த குத்து ஓடிட்டான். அவன் அம்மா பேசுறப்ப, ஏய் வாய முடி, நீ வாய முடு, கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா. அவரு வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க, வாய மூடு அப்படின்றான். இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறேன்ப்பா, அவ இருப்பா நான் பேசிக்கிறேன்பான்றா அவங்கிட்ட. அவளுடைய முகத்துல என் கைய வச்சு பூரிட்டேன், அவ மூஞ்சே அடையாளம் தெரியாம போயிடுச்சு. ஏறி குத்துல அவளால மூச்சுடவே முடியலப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுவும் காலை போட்டு மடக்கி அடிச்சேன், அவளால நடக்கவும் முடியல, அவ்வளவு கஷ்டப்படுறா. நீங்க வலிமையா இருக்கீங்கன்னா உங்க வலிமையை காவலரா தானே இருக்கீங்க, காவல்
காவல் நிலையத்துக்கு யாராவது குற்றம் பண்ணிட்டு குற்றவாளி வருவாங்கல்ல, அவங்க கிட்ட காட்டுங்க. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்க அப்பாவி மனைவி கிட்ட காட்டியிருக்கீங்க. உங்க மனைவி தப்பே பண்ணிருந்தாலும், அவங்க மேல தப்பே இருந்தாலும் அடிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது? காவலரா இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணலாம், யாருமே நம்மள எதுவுமே கேட்க முடியாது அப்படின்ற அதிகார திமிர்ல ஆடினாரா என்னன்னு தெரியல. அவர் மனைவிய அடிச்சு அடிவாங்கின மனைவிக்கு ஒண்ணும் இல்லையா, அடிச்சு இவரு டயர்ட் ஆயிட்டாராம். ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன அடிச்ச மாதிரி அப்படி உடம்பெல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. எனக்கு தாம்மா உடம்புல என்னமோ 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா, உனக்கா வலி தாங்க முடியல. என்ன அவளை போட்டு நான் லாக் பண்றேன், அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு, அந்த உடம்பு கேக்குறேன். அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு 4 பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுட்டு அதை சிரிச்சுக்கிட்டே வேற உங்க தங்கச்சி கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் சொல்றீங்க. இதுல இன்னொரு விஷயம் வேற சொல்லியிருந்தாரு, சொத்து, இந்த சொத்து எல்லாத்தையுமே என் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சிருவேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு அடியையும் வாங்கிட்டு ஒரு பொண்ணு உங்க கூட இருக்கா அப்படின்னா உங்க சொத்துக்காகவா? ஒரு நாள் கொஞ்சமாவது மாறிட மாட்டீங்களா, உங்க வாழ்க்கை நல்லாடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தாக மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்க. அதை விட்டுட்டு சொத்தை எழுதி வச்சிருவேன், அதை எழுதி வச்சிருவேன்னு சொல்லிட்டு அதான் சொல்லிட்டேன், சொத்தை பூரா தங்கச்சி பூரா எழுதி வைப்பேன், தங்கச்சி பிள்ளை வச்சு. அப்புறம் அவளே சொன்னா, ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு, இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படி இப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நகை கம்மியா போடுன்னு சொன்னீங்க, இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா, கம்மியா போடுங்கம்மா, அடுத்து பார்த்து போட்டுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. அது அப்படித்தானே சொன்னேன், இப்ப அதுதான் சொல்ற, நினைச்சு பேசுவீங்க, அப்படித்தாடியா சொல்ற, இருடி ஓமல சத்தியண்டி, என் தங்கச்சிக்கு இருக்க சொத்தை பூரா இனிமே என் தங்கச்சிக்கு தான், எனக்கு ஒரு பைசா தேவையடி, அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு சத்தியம் பண்ணி ஓடிட்டான். இப்போ இந்த இடத்துல அவங்க அந்த பூபாலனுடைய அம்மா விஜயா, அவங்களுடைய தங்கச்சி அனிதா, இவங்க 2 பேரு கொஞ்சமாவது ஏன்டா இந்த மாதிரி உன் மனைவி அடிக்கிற, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தானே அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்திருந்தாலோ, இல்ல இப்ப அடிச்சாருல இதுக்கு ஏன்டா அப்படி பண்ணன்னு திட்டி இருந்தாலோ ஓகே. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க, வாய் இந்த மாதிரி பேசினா இப்படிதான் அடி விழுன்னு சொல்லு, இனிமேலாவது வாயை அடங்கி உடங்கி இருக்க சொல்லு, இப்படி இருந்தா எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கணும், அவங்க அம்மாட்டையும் சொல்லி கூட்டு போயிட சொல்லு அவங்க வீட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி ஒரு பக்கம் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆடியோ 8 நிமிஷம் பேசின மாதிரியான ஆடியோ வெளியாகி இருக்கு. இதை கேட்கும் பொழுது கேட்கிற நம்முடைய மனதே பதறுது. பொண்ணை பெத்தவங்கலாம் துடிச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ நம்ம பொண்ணு அங்க புருஷன் கூட சந்தோஷமா இருக்காளா, என்ன கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காளோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பெத்த தகப்பன் தாயுடைய மனது எப்படி துடிக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா, உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். உங்க ஆட்சி 4 ஆண்டு நல்லாட்சி, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த மக்களும் உங்க ஆட்சியில தான் இருக்காங்க, உங்க பொற்கால ஆட்சியில தான் இந்த மாதிரி கொடுமைகளும் அவலங்களும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த கொடுமையை பண்ணதே ஒரு காவலர் தான். ஏன்னா சமீப காலங்களா காவலர்கள் மேல ஏகப்பட்ட புகார்களும் குற்றச்சாட்டுகளும் அடுத்தடுத்து எழுந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன, உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க, அடுத்து எலெக்ஷன் வரப்போகுதுல, அங்க என்ன மாதிரியான வாக்குறுதி எல்லாம் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் மக்களோட மனசை ஏமாத்தி ஓட்ட வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல பிஸியா இருக்காங்களா என்னன்றதும் தெரியல. காவலர்கள் தவறுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவங்களை இந்த மாதிரி சட்டத்தை கையில எடுத்துட்டு, அதிகாரத்தை கையில எடுத்துட்டு இந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவலர்களை வேலையை விட்டு நீக்குங்க, அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்போ இந்த பூபாலன் மேலையும் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி 4 பேர் மேலேயுமே வரதட்சணை புகார் போயிடுச்சு. 4 பேரையும் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் தான் காவலராச்சே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாள்ல வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்க போறாரு. அந்த பொண்ணு இன்னுமே ராஜாஜி அரசு மருத்துவமனையில சிகிச்சை தான் பெற்றுட்டு வராங்க. இவங்களுக்கு உரிய நீதி இதன் மூலமா கிடைச்சே ஆகணும்ன்றது தான் எங்க எல்லாரோட கோரிக்கையா இருக்கு. நன்றி. குரு ராகு இல்லாம ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிஞ்சு கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, போட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகிறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சிருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.